10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். A = கணம் 1, 2, 3, 4 மற்றும் B = n என்க. மேலும் f from a to b ஆனது f of x = x³ என வரையறுக்கப்படுகிறது எனில் சப்டிவிஷன் 1 எஃப்பின் வீச்சகத்தை காண்க. சப்டிவிஷன் 2 எஃப் எவ்வகை சார்பு என காட்டுக. கணக்கில் 2 கணம் கொடுத்துருக்குறாங்க. ஏங்கிற கணம் 1, 2, 3, 4. பிங்கிற கணம் இயலின் கணம். சரியா? எஃப் ஃப்ரம் ஏ டு பி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = x³ வரையிருக்கிறாங்க. எஃப்போட வீச்சகத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஃப் எவ்வகை சார்புன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். A = கணம் 1, 2, 3, 4. B = கணம் இயல் எண்களோட கணத்தை எழுதுகிறோம். அதனால் 1, 2, 3, 4, 5 டிட்டோவாக வச்சுக்கிற வேண்டியதுதான். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் = x³. இப்போது ஏங்கிற கணத்தில் இருக்கிற மதிப்புகள் எல்லாத்தையும் எக்ஸில் பிரதியிட்டு பிங்கிற கணத்தில் எந்த உறுப்புகளோட உறவு கொண்டிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியாப்பா? அதுதான் வீச்சகமாக இருக்கும். சரியாப்பா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் = x³. x = 1, எஃப் ஆஃப் 1 = 1³ ஆன்சர் 1 தான். x = 2, எஃப் ஆஃப் எக்ஸ் = 2³ 2 × 2 × 2 என்ன வரும்ப்பா? 2, 4, 4, 2, 8. சரியா? 8. x = 3, எஃப் ஆஃப் 3 = 3³ அப்படின்னா 3 × 3 × 3 3 9 9 3 27 27 தான் ஆன்சர். எஃப் = 4, எஃப் ஆஃப் 4 = 4³ இப்போ என்ன வரும்? 4 × 4 × 4 நன்னாங்க 16 16 4 64. சரியாப்பா? ஆன்சர் 64. இப்போது ஏயோட மதிப்புகளுக்கு நம்ம பியில் எந்த உறுப்புகளோட உறவு கொண்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னப்பா? 1, 8, 27, 64. சரியா? இதுதான் வீச்சகமாக வரும். சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வீச்சகம் = கணம் 1, 8, 27, 64. அதுக்கடுத்து 2 கணம் கொடுத்துருந்தாங்களா? 1 ஏங்கிற கணம், 2வது பிங்கிற கணம் இயலெண் கணம். சரியாப்பா? கணம் ஏயை எழுதுறீங்க 1, 2, 3, 4. கணம் பி எழுதுறீங்க 1லேருந்து அப்படியும் முடிவற்றதாக போய்கிட்டே இருக்கும். சரியா? 1, 2 8 27 64 டாட் போயிட்டே இருக்கும். சரியாப்பா? இப்போ 1 எதோட உறவு கொண்டிருக்கு? 1ஓட, 2 8ஓட, 3 27ஓட, 4 64ஓட. சரியாப்பா? இப்போ பாருங்கள், மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு நிழல் உரு இருக்குது. அப்படின்னா இது என்ன சார்புப்பா? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஆனால் துணை மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் மதிப்பகத்தில் முன்னூறு இருக்கா? இல்லை. 2க்கு இல்லை, 3க்கு இல்லை, 4க்கு இல்லை, 5க்கு இல்லை, 6க்கு இல்லை. இதே மாதிரி வரிசையாக இல்லாமல் நிறைய உறுப்புகள் இருக்குது. அப்படின்னா இது மேல் சார்பு கிடையாது. சரியா? அதே மாதிரி துணை மதிப்பகமும் வீச்சகமும் சம கிடையாது. வீச்சகத்தில் என்னென்ன பாருக்கு? 1, 2, 8, 27, 64 மட்டும்தான். துணை மதிப்பகம் இயலெண் கணம். அதனால் இந்த 2 கணமும் சமம் கிடையாது. அதனாலையும் சொல்லலாம் இது மேல் சார்பு கிடையாதுன்னு. சரியா? இப்போ எழுதுவோமா? மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. சொன்னால அதுக்கடுத்து துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இல்லை. எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை, உட்சார்பு. சரியா? துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இல்லைன்னு சொன்னோம்ல, அப்போனா அது மேல் சார்பு இல்லை, உட்சார்பு. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.